இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30, 31 2 வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, நீ உன் ஃபேமிலி ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவ்வளவுதான். What I have to do in order to save my family? Just believe யெகோஷுவா. கர்த்தராகிய யெகோஷுவா விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வீடு அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க? பெத். பெத்துங்கிறது ஒரு எழுத்தும் கூட ஒரு வார்த்தையும் கூட. இதை நம்ம அடிக்கடி பெத்துன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது பெத் இல்லை, பெய்த். என்ன சொல்லுவாங்க? பெய்த். நம்ம நார்மலாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ரொம்ப அழுத்தி திருத்தி நம்ம எதுவுமே சொல்றது இல்லை. பெத்துன்னு சொல்லி நார்மலாக என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் திஸ் இஸ் பெய்த். இந்த பெய்த் வந்து ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அதாவது வீட்டார். வீட்டார்னா என்னது? ஒரு குடும்பம். வீட்டாருக்கும் பெத்து தான் சொல்லுவாங்க, வீடுக்கும் என்னதான் சொல்லுவாங்க? பெய்த்துன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பெய்த்தில் மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்று வந்து பெய்த், அப்புறம் யோத், அப்புறம் தாவ். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் பெய்த். ஸோ முதல் எழுத்து என்னது? பெய்த், அடுத்தது யோத், and then தாவ். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் பெய்த். இந்த வீட்டை பற்றின ரகசியத்தை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை பற்றின ரகசியத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? அறிந்து கொள்ளலாம். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும், நானும் என் வீட்டார் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? யார் கேட்கிறா அப்படின்னா நூற்றுக்கு அதிபதி கேட்கிறான். பவுல்கிட்ட கேட்க. பவுல் யாரு? ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது தோரா தான். தோராவை நல்ல கற்றறிந்தவன் பவுல். இவன் கேட்கிறான், நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப பவுலும் சீலாஸ் சொல்றாங்க, யெகோஷுவா விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். சோ ரட்சிப்பு ஒரு குடும்பத்துக்குள்ள வரணும். இதுல பேத்துன என்னது? வீடு. திஸ் இஸ் ஹவுஸ். இந்த வீட்டுக்குள்ள இந்த யோது தான் நீங்க. வீட்டுக்குள்ள யோது தான் யாரு? நீங்க. நீங்களும் உங்க வீட்டாரும். பெய்த்துன்னு சொன்ன வீட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி வரும். சோ நீங்களும் உங்க வீட்டாரும் என்ன செய்யப்படணுமா? ரட்சிக்கப்படணும். இந்த தாவ் வந்து ஏன்ஷியன் ஹீப்ருல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா சிலுவை சின்னத்தை என்ன செய்வாங்க? போடுவாங்க, கிராஸ் போடுவாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள என்ன வர வேண்டி இருக்குது? ரட்சிப்பு வரணும். எந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையோ அந்த குடும்பம் குடும்பமாகவே இல்லை. குடும்பம் இன்னும் ஃபார்ம் ஆகலன்னு சொல்லி அர்த்தம். சோ பெய்த் அப்படின்னு சொன்னாலே, வீடுன்னு சொன்னாலே வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சால்வேஷன் இருக்கணும். சால்வேஷன் இல்லாத வீடு வீடு அல்ல. அப்ப இந்த ரட்சிப்பு வர்றதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது? உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும். உங்க வீட்டுக்குள்ள இந்த சிலுவை நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, யெகோஷுவாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் விசுவாசிக்கணும். யெகோஷுவாவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவங்க விசுவாசித்தா போதும், குடும்பத்துக்குள்ள என்ன வந்துடும்? ரட்சிப்பு வந்துடும். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. திடீர்னு கொஞ்சம் மாசம் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா முழு குடும்பமும் என்ன செஞ்சிருப்பாங்க? வந்திருப்பாங்க. அப்போ சாட்சி சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு என் குடும்பமும் என் கூட இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா தட் இஸ் த ஃபெய்த். விசுவாசம். யாருடைய விசுவாசம் சரியாக இருக்குதோ அவங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். விசுவாசத்தில் தடுமாற்றம் இருந்தால் குடும்பம் என்ன செய்யாது? ரட்சிக்கப்படாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்ப ரட்சிக்கப்படல் அப்படின்னா இப்போ இன்னும் நம்மளுடைய ஃபேத் சரியா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்மளுடைய விசுவாசம் இன்னும் சரியாக இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம விசுவாசத்தை மட்டும் சரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆணி வேரோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா குடும்பம் முழுவதும் என்ன செய்யப்படுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள்.